ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். இல்லன்னா ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனையில இருக்கலாம். அந்த பிரச்சனைய விசாரிக்க போறோம். அந்த பிரச்சனைய தீர்வு காண போறோங்கிற பேர்ல, அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மரியாதையை காயப்படுத்தாதீங்க. அவர்கள் தவறு செய்திருந்தால் சட்டப்படி பேசலாம். கடன் மற்றும் பண பிரச்சனைக்கு ஆளாகி இருந்தால் உரிய வழியில் தீர்வு காணலாம். கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்தை மட்டும் எதிர்க்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய படிப்பு, அவருடைய தொழில், அவருடைய மனைவி, குழந்தைகள், குடும்பத்த பற்றி அவமரியாதையாக பேசினால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர பத்தி ஏதாவது ஒரு செய்தி யார் மூலமாவது உங்களுக்கு கிடைச்சா, உடனே அந்த செய்திய நம்பி விடாதீங்க. 3 விஷயத்த பாருங்க. அந்த செய்தி உண்மையான்னு பாருங்க. 2வது என்னன்னா, அதற்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு பாருங்க. 3வது அந்த செய்திய பரப்பினால் அந்த மனிதருக்கோ, அந்த மனிதருடைய குடும்பத்திற்கோ அ தேவையில்லாத பாதிப்பு ஏற்படுமா? இந்த 3யும் யோசித்து பார்த்து முடிவுக்கு வாங்க. ஏனென்றால் நம்ம ஈஸியா வார்த்தைகள விட்டுருவோம். அத நம்ம விட்ட வார்த்தைகள மறந்துருவோம். சில பேரு சொன்ன வார்த்தைய நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு கூட சொல்லிருவாங்க. அதனால நம்ம யார பார்த்து அந்த வார்த்தைய கேட்டோமோ, அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம விட்ட வார்த்தைகள் ஆறாத காயங்களாக மாறலாம். நம்ம ஊர்கள்லாம் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருக்கு. நியாயம் கேட்க வாங்கன்னு சொல்லிட்டு சில பேர கூப்பிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 தரப்பினரையும் கூப்பிட்டு முழுமையா விசாரிக்காம, ஒரு தரப்பினருடைய பேச்ச மட்டும் கேட்டு உடனே முடிவுக்கு வந்துருவாங்க. இதனால இன்னொரு தரப்பினர் மனதளவுல காயப்பட்டு, அநீதி இழைக்கப்பட்டு, சில நேரங்கள்ல குடும்பம் பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாயிருது. அதனால ஒருத்தர பிடிக்காத காரணத்தாலோ, அவர் மீது கோபத்தின் காரணத்தாலோ, அவர பத்தி உண்மை தெரியாமல் யாருடைய பேச்சை கேட்டுட்டு மட்டும் அல்லது கேள்விப்பட்ட செய்திய மட்டும் வைத்து அவர் மீது குற்றச்சாட்டோ, வீண் பழியோ வைக்காதீங்க. அவசரப்பட்டு முடிவும் எடுக்காதீங்க. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மைக்கு புறம்பான செய்தியை தெரிஞ்சோ தெரியாமலோ பரப்பாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சட்டப்படி தீர்வு காண முடியும். சட்டப்படி தீர்வை தேடுவோம். தவறு இருந்தால் சட்டப்படி பேசலாம். ஒரு பிரச்சனைக்காக ஒரு மனிதருடைய வாழ்க்கையை உடைத்து விடாதீங்க. பிரச்சனையை தீர்ப்போம், மனிதரை காப்போம், அனைவரிடத்திலும் அழகிய முறையில் நடந்து கொள்வோம்.